அண்மை செய்தியை பார்க்கிறோம். வாணியம்பாடி அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி நகை பறிக்க முயன்ற நபரால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் அரவிந்தன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அரவிந்தன், இது குறித்தான தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் நிஷா. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சிக்குட்பட்ட அம்மூர்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ஜாய்சி. இவர் ஓய்வு பெற்ற செவிலியராக உள்ள நிலையில் இவர் தனது வீட்டிலேயே வசித்து வருகிறார். இந்நிலையில் இவரது மகன்கள் சித்த மருத்துவராக பணியாற்றி வரும் நிலையில் நேற்று ஜெய்சி வீட்டில் தனியாக இருப்பதை நோட்டமிட்ட மர்ம நபர் ஒருவர் காலை தனக்கு சித்த மருத்துவம் பார்க்க வேண்டும் என கூறியுள்ளார். அதற்கு வீட்டில் யாரும் இல்லை, மாலை வரும்படி ஜாய்சி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் மாலை வந்த அந்த நபர் ஜாய்சியிடம் தனக்கு மருத்துவம் பார்க்க வேண்டும் என கூறியுள்ளார். அதற்கு வீட்டில் யாரும் இல்லை என ஜாய்சி திரும்பவும் கூறிய நிலையில் அப்பொழுது வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த அந்த நபர் திடீரென வீட்டினுள் புகுந்து ஜாய்சி கழுத்தில் இருந்து தங்க நகையை பறிக்க முயன்றார். இதனால் அவர் கத்தி கூச்சலிடவே ஜாய்சியின் முகத்தில் அந்த நபர் சரமாரியாக தாக்கியுள்ளார். உடனடியாக ஜாய்சியின் கூச்சல் குரலை கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்த நிலையில் அதற்குள் அந்த நபர் அங்கிருந்து தப்பி விடுகிறார். இதனால் பின்னர் ஜாய்சியை அங்கிருந்த நபர்கள் மீட்டு சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் நகை பறிப்பதற்காக தாக்கிய நபரின் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வைரலாகி வருகிறது. அதனைத் தொடர்ந்து இது குறித்த ஜாய்சி அளித்த புகாரின் பேரில் வாணியம்பாடி நகர காவல்துறையினர் ஜாய்சியை தாக்கிவிட்டு தங்க நகை பறிக்க முயன்ற நபர் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கடந்த சில தினங்களாகவே ஆம்பூர், திருப்பத்தூர், வாணியம்பாடி நகர பகுதிகளில் வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களிடம் இதுபோன்ற நபர்கள் நகை பறிப்பில் ஈடுபட்டு வருவது கடந்த ஒரு வாரத்திற்குள்ளே 3 சம்பவங்கள் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நிஷா. அரவிந்தன், விவரங்களுக்கு நன்றி.